பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பக்த பாத சேவா ட்ரஸ்ட் மூலியமா இந்த அலங்கார கிரியா அப்படின்ல வந்து நம்ம இந்த சுவாமிக்கு சாத்தக்கூடிய இந்த கிரீடங்கள், ஸ்டோன் ஒர்க் கவச்சங்கள் இதெல்லாம் வந்து நம்ம அலங்காரங்களில் பண்ணிட்டுருக்கோம். நிறையா பக்தர்கள் வந்து இது என்ன மாதிரி ஒர்க்கு, இது எப்படி பண்ணியிருக்கீங்க, எதில் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கொஷின் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த பதிவு வந்து நம்ம போடுறோம். இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம நிறையா கிரீடங்கள், ஹஸ்தங்கள், ஆயுதங்கள், மார்க்கபா எல்லாமே நம்ம வந்து போட்டுருக்கோம். மாலையில் சாத்தக்கூடிய கிளிகள், அது மாதிரி நிறையா இது நம்ம போட்டுட்ருக்கோம். அது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இது வந்து 2 விதமான இதுலேயும் பண்ணுறோம். ஒன்று வந்து ஃபைபரில், இன்னொன்று வந்து பித்தளை, செப்பு இது மாதிரி கவச்சங்கள்லேயும் நம்ம பண்ணலாம். அது மாதிரி சுவாமிக்கு சாத்தக்கூடிய முழு கவச்சங்கள்லேயும் நம்ம இது மாதிரி ரத்தனங்கி கவச்சம் மாதிரியும் நம்ம பண்ணலாம். அதாவது இந்த ஸ்டோன்ஸ் வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உங்களுக்கு அடியில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த மாதிரியான இது ஸ்டோன்ஸ் அது. இது வந்து சார்ஜஸ் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஃபைபரில் இந்த மாதிரி செப்பு, பித்தளை இதில் பண்ணக்கூடிய இது வந்து பர் இன்ச்சு வந்து 900 அது மாதிரி சார்ஜஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5 இன்ச்சஸ் அப்படின்னா 4500, இப்போ 10 இன்ச்சஸ் அப்படின்னா 900, அந்த மாதிரி வந்து அந்த சைஸோடைய அந்த ஹைட்டை பொறுத்து நம்ம அந்த சார்ஜஸ்ஸு. அதே மாதிரி துணியில் பண்ணக்கூடிய அந்த மார்க்கபாகள், இந்த மாங்காய் ஹாரம் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர் இன்ச்சு வந்து 500 அது மாதிரி சார்ஜ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது ஒரு 6 இன்ச்சஸ் அப்படின்னா 3000, 10 இன்ச்சஸ் அப்படின்னா 10,000 அந்த மாதிரி சார்ஜஸ் பண்ணுறோம். இது வந்து பிரத்யேகமாக எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாமிக்கு செய்யக்கூடிய அலங்காரங்களில் இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணி இந்த அடியில் குறுப்பாக இருக்கக்கூடிய கல்லில் பண்ணக்கூடிய அந்த கிரீடங்கள் இதெல்லாம் வந்து காஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ தென் வந்து அது வந்து உதிரத்துக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. நாங்கள் அலங்காரம் பண்ணும்பொழுது வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம இது பண்ணும்போது நிறையா கல் உதிர்ந்து நிறையா வேஸ்ட் ஆச்சு. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இதை வந்து கண்டுபிடிச்சது. ஸோ இது வந்து சீக்கிரத்தில் கல் உதிர்றது வந்து ரொம்ப குறைவு. அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் ஒரு 3 இயர்ஸ் வந்து டெஃபினட்டாக இது வந்து அப்படியே இருக்கும். மோர் தென் 5 இயர்ஸ் இது. பட் 3 இயர்ஸ் டெஃபினட்டாக அது வந்து அப்படியே நல்லாயிருக்கும், நம்ம வச்சுக்கிறதுல பொறுத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டும் நம்ம வந்து சுவாமி அலங்காரங்களில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது மெயினாகவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு இது அலங்காரத்தில் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அந்த டோட்டல் டிஃப்ரெண்ட் ஒரு க்ரியேட்டிவிட்டியை நம்ம வந்து பார்க்க முடியும். இதில் வந்து இந்த மார்க்கபாகள், அப்புறம் வந்து அந்த மாலையில் சாத்தக்கூடிய கிளிகள் இதெல்லாமும் நம்ம இது பண்ணி, அதாவது அலங்காரத்தில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஐட்டம்ஸும் வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒர்க்கில் நம்ம பண்ணலாம். ஸோ அது போத் வந்து கிளாத்தில் அண்டு இந்த மாதிரி ஃபைபர் ஐட்டத்தில், இல்லை இப்போ செப்பு, பித்தளையில் இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஸோ பக்தர்களுக்கு வந்து இதை பற்றி மோர் ஃபோட்டோஸ் இது மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி வேணுங்கிறவங்களும் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணால் நம்ம அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து வேணுங்கிற பக்தர்கள் நம்ம காண்டாக்ட் பண்ணி அது எப்படி என்ன வேணுமோ அதை நம்ம வந்து பண்ணிக்கலாம்.